ஹாய், இன்றைக்கி ஆட் ஜெரி குக்கிங் சேனலில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி என்னோடய சமையல் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க. 1/2 கிலோ செந்நகரை, எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் செந்நகரை அப்படி சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடு நீங்கள் இந்த மீனை என்னென்னு பேர் சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1/2 கிலோ இன்றைக்கி மீன் எடுத்தோம். அந்த மீன் தலையை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு உடம்பு ஃபுல்லாக முழு பீஸாகவே கட் பண்ணாமல் அதை பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இங்கே 1/2 கிலோ செந்நகரை 200 ரூபான்னு வாங்கினது. உங்கள் ஊரில் எவ்வளவு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் பொரிக்கிறது இப்படி தாங்க பொரிப்பேன். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை போட்டு பெரட்டி இதை அப்படியே ஃப்ரை பண்ணிடுவேன். எண்ணெயில் போட்டு தான் நான் ஃப்ரை பண்ணி எடுப்பேன் எப்போவுமேவும். சில பேர் தோசைக்கல்லில் வச்சு எடுப்பாங்க. சில பேர் இஞ்சி பூடு பேஸ்ட்டு இதெல்லாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் போட மாட்டேன். நான் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு தான் நான் மீன் பொரிப்பேன். மீன் பொரிக்கிறதுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இது குழம்புக்கு ரெடி பண்ணுறேன். ஒரே ஒரு சில்லு தேங்காய், அதோட சின்ன வெங்காயம் நறுக்கி தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எங்கள் வீட்டில் ரொம்ப ரேருங்க நான்வெஜ் எடுக்கிறது. இன்றைக்கி சண்டே, சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ மட்டும்தான், ரொம்பலாம் இல்லை, 1/2 கிலோ மட்டும்தான் இன்றைக்கி எடுத்து செய்கிறேன். அதோட கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சண்டேனாலே எல்லார் வீட்லேயுமே ஸ்பெஷல் இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. எப்போயாவது தான் எடுக்கிறது உண்டு. என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தப்போ நினச்சப்பெல்லாம் எடுப்போம். இப்போ அவங்க தவறிட்டாங்க, இல்லைன்றதுனால எப்போயாவது தான் நான்வெஜ் எடுப்பேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிருக்கேன். மண்சட்டி சமையல் இன்றைக்கி. இந்த மண்சட்டி பாருங்களேன், ரொம்ப திக்காக உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். மண்சட்டி சீக்கிரமாக சூடேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண்சட்டி சூடேற ரொம்ப லேட் ஆகுது. அது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன், நல்ல வெயிட்டாக இருக்குது இந்த சட்டி. அதுக்கேற்ற மாதிரி அந்த திக்னஸும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஹீட் ஏறுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்குது. அதே மாதிரி இதில் ஏதாவது நம்ம சமைச்சோம் அப்படின்னா அந்த அடுப்பை ஆஃப் பண்ண பிறகும் அது அந்த கொதிச்சிட்டே இருக்குது. அது பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த மீன் குழம்புலையும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காட்டுறேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு. அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நான் பெரிய வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு தேங்காவோட அரைச்சோம்ல, நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இது எப்பயுமே இதே மாதிரி தான் நான் மீன் குழம்பு வைப்பேன். பக்கத்து அடுப்பில் மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. ரெண்டும் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் பார்த்திங்களா. அதனால் ஒரு அடுப்பில் குழம்பு, ஒரு அடுப்பில் மீன் பொரியல். மீன் எடுத்து போட்டாச்சு. மொத்தமே 5 பீஸ் தாங்க வந்தது. 1/2 கிலோவுக்கு எவ்வளோ வரும்? 5 பீஸ் தான் வந்தது. நான் தலையை மீன் தலையை போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். அந்த உடம்பு பீஸ் பொரியல். இது புளி ஊற வச்சுருந்தேன், கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன். அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். அந்த புளி தண்ணியிலேயேவும் இது சாம்பார் பொடி, நாங்கள் சாம்பார் பொடி தான் சொல்லுவோம். சாம்பார் பொடி போட்டு ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, அது சரியாக இருக்கும் எனக்கு. அதனால் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் பொடி போட்டு அதோட கொஞ்சோல மஞ்சத்தூள்
சேர்த்து போட்டு கட்டி இல்லாமல் அதை கரைச்சி வச்சுக்கணும். இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது வந்து நான் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. எனக்கு சமையல்லாம் பெருசாக ரொம்பலாம் தெரியாதுங்க. எதனாலும் எங்கள் அம்மாட்ட ஃபோன் போட்டு கேட்டு தான் செய்வேன். அம்மா மதுரையில் இருக்காங்க. அம்மாட்ட ஃபோன் போட்டு கேட்டு தான் இது எப்படிம்மா செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நான் செய்வேன். வெங்காயம் வதங்க எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்திங்களா? வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டு இருக்குது. மண் சட்டி சமையலே பார்க்க ஒரு அழகு தாங்க. அதை செய்கிறதுக்கும் அதில் செய்கிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதோடைய தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா மீன் குழம்புல மாங்காய் போட்டு செய்ய போகிறேன். நம்ம புளித்தண்ணி வேறு ஊற்றிருக்கோமா, தக்காளி அதிகமாக போட்டோம்னா ரொம்ப புளிப்பு வந்துடும்ல. அதனால் ஒரே ஒரு தக்காளி போட்டு தான் நான் நல்லா வதக்கிட்டு, இந்த பக்கம் மீன் வந்து ஃப்ரை ஆகிட்டு பொரிச்சிட்டு இருக்குது. அவ்வளோதான், இந்த 2 பீஸ் போட்டது பொரிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு 2 பீஸ் போட்டு பொரிச்சிடலாம். கிச்சனில் எனக்கு ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்ருக்கிறது பிடிக்காதுங்க. டக்குன்னு இந்த பக்கம் வந்து குழம்பு வச்சு இந்த பக்கம் மீன் பொரிச்சிட்ருக்கோமா, பக்கத்துலேயே தான் சிங்க் இருக்குது. என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் தான். பக்கத்துலேயே தான் பாத்திரம் கழுவுறது எதனாலும் உடனே அப்படியே கழுவி அப்படியே அந்த அடுப்பு பக்கத்துலேயே அங்கனக்குள்ளேயே நான் கவுத்தி வச்சுக்கிருவேன். வச்சிட்டோம்னா அப்புறம் நிறையா பாத்திரம் சேராது பார்த்திங்களா. உடனே கழுவிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும்ல. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி அடுப்பில் செய்யும் போதே அப்பப்போ நமக்கு பாத்திரங்களை விழுகிற பாத்திரங்களை நான் எடுத்து கழுவி வச்சுக்குவேன். நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்களா, இல்லை மொத்தமாக சேர்த்து போட்டு கழுவுவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் மீன் குழம்பு எப்படி பண்ணுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் அந்த வதங்கின வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இதையும் போட்டு ஊற்றியாச்சு. மிக்சியில் நல்லா கழுவி ஊற்றி நல்லா இது ஒரு கொதி வரணுங்க. ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய் போட்டது ஒரு கொதி வரணும். அந்த தேங்காயில் இருக்கிற அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகணும்ல, அது வரைக்கும் நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த இது ஒன்றா வந்து நல்லா இது பண்ணி தான் நான் செய்வேன். அதுக்குள்ளே மீனை பிரட்டி விட்டுடலாம். அது கரிஞ்சிடக்கூடாதுல்ல. அவ்வளோதான், மீன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. அதையும் போட்டோன்னா மீன் பொரியல் முடிஞ்சுது. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது பேலன்ஸு. அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பக்கம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனது நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி தண்ணியோட, அதையும் சேர்த்து அதோட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதுவும் நல்லா கொதி வரணும். முதல்ல வெங்காயம் தக்காளி அது நல்லா வதங்கின பிறகு அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி அது நல்லா கொதித்து வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணியில் கரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஊற்றி அதுவும் நல்லா ஒரு கொதி வரணுங்க.
இதோட உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். ரொம்ப இல்லை, ஓரளவு கொதிக்கட்டும். ஒரு கொதின்னு சொல்லுவோம்ல, அதில் தான் ஒரு கொதி வரட்டும். மீனை திருப்பி போட்டுடலாம். இதை மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்கும்ல, அதுக்காக மூடி வச்சாச்சு. மீனும் ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை எடுத்துட்டு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சோறு குக்கரில் வச்சு பார்த்தீங்களா, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வரீங்களா, எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா? இது வந்து அரிசி 1/2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதோட இன்றைக்கி உளுந்தஞ்சோறு தான். மீன் குழம்பு அப்படின்னாலே உளுந்தஞ்சோறு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தொளி உளுந்து 1/2 டம்ளருக்கு தொளி உளுந்து போட்டிருக்கேன். அது 1/2 டம்ளர், இது 1/2 டம்ளர், மொத்தம் 1 டம்ளர் அளவுக்கு. இந்த தொளி உளுந்து உளுந்தஞ்சோறு வைக்கிறது வந்து மீன் குழம்பு வச்சா மட்டும்தான் நான் உளுந்தஞ்சோறு வைப்பேன். மற்ற டைமில் நான் வைக்க மாட்டேன். நான் அந்த இது எடுத்துகிட்டு இருந்தேன்ல, வீடியோ எடுக்க மிஸ் ஆயிடுச்சுங்க. நான் வந்து நல்லா கொதித்த பிறகு அந்த மீன் மண்டை இருந்துச்சுல்ல, அது கழுவி வச்சுருந்தோம்ல, அது மாங்காய் எல்லாமே நான் போட்டுட்டேன் குழம்புல. அது வந்து வீடியோ எடுக்க மிஸ் ஆயிடுச்சு, சாரி. அதனால தான் இப்போ அதை எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு, இதெல்லாம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ சோத்தில் வந்து உளுந்தஞ்சோறுக்கு கொஞ்சம் சீரகம், வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு உப்பு. ஏன்னா மீன் குழம்புல வேறு உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 டம்ளர், அப்புறம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். விரைச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் வச்சுக்கோங்களேன். அப்போ மொத்தம் 3/4 டம்ளர். அவ்வளோதான். மூடி விசில் போட்டு வச்சு ஒரு 3 விசில், நான் 3 விசில் தான் வைப்பேன். 2 விசில் வச்சோம்னா அடியில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது, அதனால் 3 விசில் வச்சு எடுத்துருவேன் நான். இங்கே வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மண் சட்டி, மாங்காய் போட்டு வச்ச மீன் குழம்பு. அது வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்து வேறு செய்கிறதுனால நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இது என்னோடய மெத்தடு, நான் இப்படி பண்ணுவேன். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு அதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. அதோட தேங்காய் பால் ஒரே கொஞ்சமாக தேங்காய் சில்லு எடுத்து அதில் திக்காக கொஞ்சோண்டு பால் எடுத்துகிட்டு நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் எப்படி கொதிச்சிட்டே இருக்குது பாருங்களேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு நான் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றுனோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணியும் பாருங்களேன் கொதிச்சிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்களேன். தூரத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மண் சட்டியில் இன்னும் அதிக நேரம் சூடு இருக்கும். ஆஃப் பண்ண பிறகும் அந்த சூட்டில் அது இன்னும் எப்படி கொதிச்சிட்டே இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. எனக்கு மண் சட்டி சமையல் ரொம்ப பிடிக்குங்க. மண் சட்டி சமையல் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தானே, நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன். உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு.
இன்றைக்கி உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உளுந்தஞ்சோறு ஹீமோகுளோபின் எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்டா நல்லது. உளுந்தஞ்சோறு மெயின்லேயும் அயன் இருக்குது, சாப்பிட்டா நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எப்போயாவது தான் செய்வேன். மீன் குழம்பு செய்கிறப்ப உளுந்தஞ்சோறு வச்சுருவேன் நான். மாங்காய், சுட சுட உளுந்தஞ்சோறு, சுட சுட மீன் குழம்பு, அப்புறம் பொரிச்சது. பொரிச்ச மீன். ஓகே, சாப்பாடு ரெடி. நீங்களும் வரீங்களா? சாப்பிட்லாமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.